जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर வேத மதம் தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் ஜாதி முறை சம வாய்ப்பு விஷயம். குணம் மனப்பான்மையை வைத்து தொழில் என்பது வெறும் புரளி என்கிற மாதிரியேதான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதும். இது நடைமுறை சாத்தியமே இல்லை. திருஷ்டாந்தமாக மெடிக்கல் சீட், இன்ஜினியரிங் சீட் இவ்வளவுதான் என்று நிர்ணயம் பண்ணிவிடுகிறார்கள். இதெல்லாவற்றையும் விடவும் ரொம்ப குறைவாகத்தான் அட்டாமிக் சயின்ஸ், அதாவது அணு விஞ்ஞானம் மற்றும் அநேக புது புது ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்களில் அட்மிஷனை நிர்ணயிக்கிறார்கள். இவற்றுக்கு ஒரே மாதிரி தகுதி உள்ள புத்திசாலிகள் போட்டி போடும் போதே அவர்களின் அநேகரை செலக்ட் பண்ணாமல் மற்றவர்களைத்தான் பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணுவதுதான் நடைமுறை சாத்தியம். பெரிய அதிகாரி பதவிக்கு பரீட்சை வைக்கிற போதும் இப்படியேதான் ஒரே குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களிலேயே பலரை நிறுத்தும்படியாகிறது. வைத்தியம் பண்ணவும் புது விஞ்ஞான விஷயங்களில் ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுகிற எல்லோருக்கும், அதாவது அதற்கான நல்ல தகுதி பெற்ற எல்லோருக்கும் சான்ஸ் கொடுக்கத்தான் வேண்டும் என்று வாதம் பண்ணினால் சரியாயிருக்குமா? இந்த தேசத்துக்கு இத்தனை டாக்டர் இருந்தால் போதும், ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் போதும், சயின்டிஸ்டுகளும் அதிகாரிகளும் இவ்வளவு போதும் என்பதால் ஒரு அளவோடு நிறுத்தி கொண்டு தகுதியுள்ள மற்ற எல்லாரையும் தள்ளும்படியாகிறது என்பதை எல்லோருமே ஒப்புக்கொண்டு பேசாமல் இருக்கிறோம். இதே போலத்தான் தேவ சக்திகளை லோகத்துக்கு அனுகூலம் பண்ணித்தர ஜனங்களில் இத்தனை சதவிகிதம் மட்டும் கர்மானுஷ்டானம் பண்ணினால் போதும், பாரம்பரியமாக வந்திருக்கிற இவர்கள் போதும், இதற்கு மேல் அவசியமில்லை, அப்படி செய்தால் மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கெட்டுப்போகும் என்று வர்ண விபாகம் பண்ணி வைத்திருக்கிறது. பிரெஞ்சு ரெவல்யூஷன், அதாவது பிரான்ஸ் புரட்சி கொண்டு வந்துவிட்ட அநேக அபேதவாதங்களை சாஸ்திர விஷயத்தில் பொருத்த வேண்டும் என்று யோசிக்காமல் கோஷம் போடுகிறோம். அவை நம் லௌகீக லெவலிலேயே சாத்தியமில்லை என்பதை பார்த்தும் புரிந்து கொள்ளாமலே. ஐக்கிய சக்தி. சரி, இப்படி தனித்தனியாக ஜாதிகள் பிரிந்திருந்தால் மொத்த சமூகத்தில் கட்டுக்கோப்பு எப்படி இருக்கும் என்றால் அதாவது சமூக கட்டுக்கோப்பு இருக்கத்தான் செய்தது. துவேஷத்தில் பிரிந்திருக்கிற இன்றை விட அன்றைக்குத்தான் சமூக ஐக்கியம் இருந்தது. எப்படி இருந்தது என்றால் அத்தனை பேருக்கும் இருந்த பொதுவான மத உணர்ச்சியாலும் சாஸ்திர நம்பிக்கையாலும் தான். ஊருக்கே பொதுவாக, ஊருக்கே மத்தியமாக இருந்த ஆலயத்தால் தான். அத்தனை ஜனங்களும் ஈஸ்வர சன்னிதானத்தில் அரண்குடி மக்களாக ஒன்று சேர்ந்திருந்தார்கள். வழிபாடுகளில், உற்சவாதிகளில் அத்தனை ஜாதியாரும் கலந்து கொண்டார்கள். அவரவரும் ஒவ்வொரு விதத்தில் கைங்கரியம் செய்தார்கள். ஆசௌசம், அதாவது தீட்டு ஏற்பட்டுவிட்ட ஒரு ஸ்ரௌதிகள் மேலே பட்டால் கூட ஸ்நானம் செய்தவர்களே ரதோத்சவத்தில் பஞ்சமர்களோடு தோளோடு தோள் இடித்துக்கொண்டு வடம் பிடித்து இழுத்தார்கள். திரும்பி வீட்டுக்கு வந்ததும் ஸ்நானம் செய்யாமலே சாப்பிட்டார்கள். ஏனென்றால் சாஸ்திரத்தில் அப்படி இருக்கிறது. மனசில் துவேஷம் இல்லாமல் ஐக்கியமாயிருந்து தொழிலில் மட்டும் பிரிந்திருந்த காலம் அது. அப்போது ஜாதி முறையால் ஐக்கியமில்லாதிருந்ததாக கதை கட்டினாலும் வேத சாஸ்திர நம்பிக்கையும் கோவிலும் அன்றைக்கு சமூகத்தை நன்றாக ஐக்கியப்படுத்தியது. இப்போது ஐக்கியம் ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டே துவேஷ பிரச்சாரத்தில் ஜனங்களை பரஸ்பர சத்துருக்கள் மாதிரி பிரித்திருக்கிறது. இதனால்தான் அநேகமாக இப்போது வேதமும் வேண்டாம், கோயிலும் வேண்டாம் என்பது ஜாதி வேண்டாம் என்பதோடு சேர்ந்திருக்கிறது. வேதம் வேண்டாம், கோயில் வேண்டாம் என்பதுதான் ரொம்பவும் உச்ச நிலையில் வேதமே சொல்வது. ஞானம் வந்த நிலையில் வேதம் வேதமில்லை,
தீண்டாதான் தீண்டாதவன் இல்லை என்று உபனிஷத்தே சொல்கிறது. அப்படி நிஜமாகவே இல்லையாக்கிக் கொள்வதற்காகவே அப்படிப்பட்ட ஞானம் வருகிற வரையில் வேதம் வேண்டும், கோயில் வேண்டும், ஜாதி வேண்டும் என்கிறது. ஒரே அபேதமாகி விடுவதற்கே முதலில் இத்தனை பேதமும் வேண்டும் என்கிறது. இந்த லோக வாழ்க்கையை விட்டு விடுதலைக்கு ஓயாமல் பிரயாசைப்படுகிறவனுக்கு முடிந்த முடிவில் எல்லாம் ஒன்றாகி விடுவதை வேதத்தில் சொல்லியிருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்கிறார். முடிந்த முடிவில் காரியமே இல்லை. தஸ்ய காரியம் வித்யதே. கீதை 3:17. காரியம், தொழில் என்று ஏற்பட்டுவிட்ட இந்த நடைமுறை லோக வாழ்க்கை விஷயத்தில் அந்த அபேத தத்துவத்தை சொல்லி இதனால் எந்த பேதமும் காரியலோகத்தில் கூடாது என்பது தப்பான வாதம். காரியலோகத்திலும் இந்த சமபாவனையானது நம் மனசில் அன்பு என்கிற ரூபத்தில் சகல ஜாதியரிடமும் சகல பிராணிகளிடமும் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வில்லாமல் சமமாக நிறைந்து நிரம்பி இருக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதாவது அன்பிலேதான் அபேதம், காரியத்தில் அபேதம் இல்லை. எல்லாம் ஒன்று என்கிற பாவனை, உள்ளுணர்ச்சி எப்போதும் இருக்க வேண்டும். அதனால் ஏற்படுகிற நிறைந்த பிரேமை இருக்க வேண்டும். ஆனால் காரியத்தில் வித்தியாசம் பார்க்கத்தான் வேண்டும் என்பதே சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பது. பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் ந கர்ஹிச்சித் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது எல்லாம் ஒன்று என்ற அத்வைத்தம் பாவனையில் எப்போதும் இருக்க வேண்டும், காரியத்தில் ஒருபோதும் அல்ல என்று அர்த்தம். லோக வாழ்க்கையில் இப்படி பேதப்படுத்தினால்தான் ஒழுங்கும் சீரான போக்கும் இருக்கும். அப்போதுதான் குழப்பமில்லாமல் மனக்கலக்கமில்லாமல் ஆத்ம சிந்தனையை வளர்த்து கொள்ள முடியும். லோக வாழ்க்கை பொய் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இப்படி அதை ரொம்பவும் நிஜம் மாதிரி ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் என்பதுதான் சனாதன தர்மத்தின் ஏற்பாடு. அதிலே 4 வர்ணம் என்று வைத்தது இன்னும் கவடு விட்டு பிரிந்து கலந்து பல ஜாதிகளாயின. சப்தஸ்வரங்களே பல வகையாக சேர்ந்து 72 மேளகர்த்தா ராகங்களும் மற்ற கணக்கில்லாத ஜன்ய ராகங்களும் உண்டானது போல் 4 வர்ணத்துக்கும் ஆதாரமான தத்துவமே மேலும் பல ஜாதிகளாக பிரித்து கொடுத்தது. இவ்வளவு பிரிவுகளையும் அவற்றுக்குரிய தர்மங்களையும் பற்றி சம்பிரதாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பிற மதங்களில் மற்ற மதங்களும் இப்படிப்பட்ட வித்தியாசங்களை பின்பற்றி வந்தால் நமக்கு இது குறையாக தோன்றாது. அவர்கள் நம்மை பரிஹசித்து இந்த பேதத்தை குத்தி காட்டுவதாலேயே நம்மவர்களுக்கும் இது தப்பாக தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் நன்றாக ஆலோசித்து பார்த்தால் மற்ற எல்லா மதத்தையும் விட நம்முடைய மதம் ஒன்றே ஆதி காலத்திலிருந்து சிரஞ்சீவியாக இருந்து வருவதற்கும் நம்முடைய நாகரீகமே உலகத்தின் மற்ற நாகரீகங்களை விட மகோன்னதமாக இருந்து வருவதற்கும் காரணம் மற்ற மதங்களில் இல்லாத இந்த வர்ண தர்மம்தான் என்று தெரியும். குறிப்பாக தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் உள்ள காரியத்தில் பேதமும் மனோபேதமும் இங்கு மட்டும் இருப்பானேன் என்ற கட்டுரைகளை பார்க்கவும். மற்ற மதங்களில் ஜாதி தர்மம் என்று மூல நூல்களில் இல்லாவிட்டாலும் பிற்பாடு அவைகளிலும் ஒன்று சேர முடியாத பல பிரிவுகள் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றன. இவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் விவாக சம்பந்தம் செய்து கொள்ளாமல் தனித்தனி ஜாதி மாதிரி தான் இருக்கிறார்கள். இப்படி முஸ்லிம்கள் சியா, சுன்னி, அகமதியா என்று பிரிந்திருக்கிறார்கள். அது தவிர இங்கே பட்டாணி, லப்பை என்று இருப்பவர்கள் கூட பரஸ்பர விவாக சம்பந்தம் செய்வதில்லை. கிறிஸ்துவர்களில் கேத்தலிக், புராட்டஸ்டன்ட், கிரீக் சர்ச் என்ற பிரிவினர்களும் இப்படியே. ஆனாலும் டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது தொழில் பாகுபாடு என்ற உன்னத தத்துவத்தின் மீது ஒரு லெவலில் மட்டும் பிரிந்திருந்து இன்னொரு லெவலில் ஐக்கியமாயிருக்கிற நம் ஜாதி முறையை இம்மாதிரி இல்லாமலே பிரிந்திருக்கிற அவர்கள் நிந்தித்து பேசுகிறார்கள். அதற்கு பதில் சொல்லக்கூட நமக்கு தெரியவில்லை. ஜெய ஜெய சங்கர.
ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर. जय जय शंकर हर हर शंकर. जय जय शंकर हर हर